ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் உள்ள குளங்களில் வனத்துறையினர் மேற்கொண்ட திடீர் ஆய்வு அப்பகுதி விவசாயிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பாயும் தாமிரபரணி ஆற்றில் மருதூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள அணைகளிலிருந்து 53 பாசன குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த குளங்கள் அனைத்தும் நீர்வளத்துறை பராமரிப்பில் உள்ளன. இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் வனசரகர் பிருந்தா உள்ளிட்ட வனத்துறை அதிகாரிகள் வெள்ளூர் குளம், பெருங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஏற்கனவே ஸ்ரீவைகுண்டம் அணைப்பகுதி முதல் தாமிரபரணி ஆற்றின் கீழ்ப்பகுதி வரை வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் கருவேல மரங்கள் அகற்றுதல், தடுப்பு சுவர் கட்டுதல் போன்ற பணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ள நிலையில் தாமிரபரணி ஆற்று பகுதிகளை வனத்துறையின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் பாசன குளங்களில் வனத்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்ட விவகாரம் விவசாயிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக வனத்துறையினரிடம் கேட்டபோது இது வழக்கமான ஆய்வுதான் என்றும் குளங்களின் மொத்த நீர் கொள்ளளவு மற்றும் குளங்களுக்கு வரும் பறவைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தனர்.